ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடி நிறைய பேர்த்துக்கு காரணமே இல்லாமல் கொட்டுது, கொத்து கொத்தாக விழுகுது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரெமெடி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட முடி கொட்டுறது நின்றுடுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேங்கிறது தெரியும். அதுக்கு 4 பப்பாளி இலைகள் எடுத்துக்கோங்க. பப்பாளி இலைகளில் ஆன்டிபயாட்டிக் அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய ஸ்கால்ப்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, முடி கொட்டுது எனக்கு, இல்லை எனக்கு அரிப்புகள் இருக்குது, புண்ணுகள் இருக்குது, பருக்கள் இருக்குது, அப்படி இருக்கிறவங்களும் சரி, முடி காரணமே இல்லாமல் கொட்டுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முடி கொட்டுறது நிறுத்துறதுக்கு இந்த 4 இலைகள் போதுங்க. பப்பாளி இலைகளை நல்லா அலசி வச்சுட்டு சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே நமக்கு வெந்தயத்தை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வெந்தயத்தில் அவ்வளோ சூப்பரான முடி வளர்ச்சிக்கு உண்டான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நீங்கள் வெந்தயத்தை கொஞ்சமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கால்ப்பை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க வச்சு புது முடிகளை வளர வைக்குங்க. அதனால் கொஞ்சமாக வெந்தயம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்களோ அதை பாதி அளவாக சுண்டி வரணுங்க. இதை இலைகள் மூடுற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கலர் பாருங்கள், நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். 2 பொருளை வச்சு இதை ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் ஸ்கால்ப்பில் படுற மாதிரி இதை அப்ளை பண்ணி மசாஜ் கொடுக்கணுங்க. எப்பப்போ மசாஜ் கொடுக்குறீங்களோ அப்பப்போ கொஞ்சமாக சூடு பண்ணி வெது வெதுன்னு மசாஜ் கொடுங்க. இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. முதல்ல உங்கள் முடி கொட்டுறதை நிறுத்தி அதுக்கப்புறமா புது முடிகளை வளர வைக்கிங்க. இப்படி ஒரு பாட்டிலில் எடுத்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. அதை எடுத்து அந்த சில்னஸ் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக வெது வெதுன்னு சூடு பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுங்க. கண்டிப்பாக முடி கொட்டுறது நிற்குங்க. நான் இதை ட்ரை பண்ணி எனக்கு முடி கொட்டுறது நின்று புது முடிகள்லாம் வளர்ந்துருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ரெமெடி ரெடி ஆயிடுச்சுங்க. சிம்பிளாக நீங்கள் தயாரித்து எடுத்து வச்சுக்கலாம். இது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சூடு பண்ணி ஒரு மசாஜ் கொடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.